கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்னுடைய மேலதிக கேள்வியை கேட்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்திலே நெதர்லாந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்ட சிறப்பு மகளிர் சிகிச்சை நிலையமானது கிளிநொச்சி மாவட்டத்தில் நெதர்லாந்து அரசால் பெருமளவு நிதியில் ஸ்தாபிக்கப்பட்ட மகளிர் வைத்தியசாலை விரைவில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். அதற்கு பதிலளித்த ரஜுவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, பல ஆண்டுகளாக இயங்காமல் காணப்படுகின்றது. அதாவது அது கைக்கு எட்டியது இன்னும் வாய்க்கு எட்டவில்லை என மக்கள் பலரங்க தெரிவித்தெடுத்து நாங்கள் அதை சென்று பார்த்திருந்தோம். அங்கே நினைக்கிறேன் இலங்கையிலே எங்கும் காணப்படாத ஸ்கேனிங் இயந்திரங்கள் மற்றும் கதிரியக்க இயந்திரங்கள் போன்ற பல இயந்திரங்கள் காணப்படுகின்றன. அது பொருத்தப்பட்டு அதனுடைய சில இயந்திரங்களுடைய அந்த உற்பத்தி தேதி காலாவதி ஆகிவிட்டது, சிலது இன்னும் காலாவதி ஆகி கொண்டிருக்கின்றன. நான் கடந்த எங்களுடைய அமைச்சர் ஆலோசனை கூட்டத்திலும் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதன்போது வடமாதத்தில் காணப்படுகின்ற ஆளணியை உள்ளடக்கி சுழற்சி முறையிலே ஆளணியை போடுவதாக உறுதியளிக்கப்பட்டது. அண்மையில் கூட அந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற சங்கம் ஒன்று மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தது, அந்த வைத்தியசாலை உடனடியாக இயக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நான் என்னுடைய இந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதாவது சுகாதார அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த உத்தியோகர்கள் மேற்படி வைத்தியசாலையை தரிசித்து நீண்ட காலம் இயங்காமல் இருக்கிற அந்த வைத்தியசாலையை உடனடியாக இயக்க வேண்டும். அதற்கான ஆளணியினரை உடனடியாக போட்டு ஏதோ ஒரு வகையிலே அந்த வைத்தியசாலையை செயல்படுத்துவதன் ஊடாக அந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் காணப்படுகின்ற இந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்கள் மகளிர் இதில் ஊடாக நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.